ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபுல் பிளாங்க். நான் உங்கள் சிவம். இன்னைக்கு நம்ம கனாக்கணும் காலங்கள் சீசன் 3 எபிசோட் 21 24 வரைக்கும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4 எபிசோட் பத்தாங்க ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ், நம்ம சேனல் ஃபுல் பிளாங்க் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். போன வீக் கனாக்கணும் காலங்கள் சீசன் 3 எபிசோட் எதோட முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து போராடுறாங்க சிறுவில் ஸ்கூலை காப்பாத்துறதுக்கு. அதுவும் ஸ்ட்ரீட்ல இறங்கி ஸ்ட்ரீட் பிளே பண்ணி. ஸோ அதோட தாங்க போன எபிசோட் முடிஞ்சிருந்துச்சு. எபிசோட் 21 நேரோ எஸ்கேப். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசங்க எல்லாரும் ஸ்ட்ரீட் பிளே முடிக்கிறாங்க. குணா என்ன சொல்றாருன்னா, நாங்க ஸ்கூலுக்குள்ளேயே உண்ணாவிரதம் இருக்க போறோம் இந்த பிரச்சனை தீர வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது, காசி போன எபிசோட்ல மகாவை பார்த்திருப்பாரு பாத்தீங்களா. ஸோ அதனால மகான்னு நினைச்சு தேடி வராரு. மகா பாத்தீங்கன்னா ஃபேஸ் பெயிண்ட்லாம் போட்டுட்டு கார்த்தி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எப்படியோ காசி இதுல படாம தப்பிச்சிடுறாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம குணா சார் சொல்றாரு, நான் இது வரைக்கும் பழைய பசங்களை நம்பின அளவுக்கு உங்களை நம்பல, அதுதான் நான் பண்ண தப்புடா, எனக்கு எல்லாம் புரியுது, நீங்க எவ்வளவு இந்த ஸ்கூலுக்காக போராடுறீங்கன்றத நான் இன்னைக்கு நீங்க பண்ண ஸ்ட்ரீட் பிளேல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, அப்ப நம்ம மகேஷ் என்ன சொல்றாருன்னா, எப்படியாவது இன்டர்னல் மார்க்ல மட்டும் கை வைக்காம இருங்க சார். அப்ப மலர் மிஸ் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பேனே, ரஞ்சித் நான் ஃபெயிலே ஆயிடுவேன் மேம் அதுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ குணா சார் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்காகவும் படிப்பை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ ஜீவா சார் சொல்கிறாரு, சார் ஸ்ட்ரீட் பிளேல பசங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு. புஜி பாபு சசிகுமார் நீங்கள் 2 பேருமே சூப்பராக பண்ணீங்க, எல்லாருமே நல்லா பண்ணீங்களா அப்படின்னு. அப்போ சசிகுமார் என்ன சொல்கிறாருன்னா, சார் எல்லாமே நம்ம ஜீவா சாரோட ஹார்ட் ஒர்க் தான் அப்படின்னு சொன்னேனே. ஜீவா சார் சொல்கிறாரு, இல்லை சார் பசங்க தான் எஃபர்ட்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல இருக்காங்க. கிளாஸ்ல எல்லாரும் செம வைபா இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதன் சார் வராரு. அப்போ புஜி பாபு என்ன கேட்குறாருன்னா, சார் இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறீங்களா, உங்களுக்கு ஸ்கூல் மேலே அக்கறையே இல்லைன்னு. சரிப்பா நான் கிளாஸ் எடுக்கல, எல்லாம் அமைதியா இருங்கடான்னு எல்லாம் பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி மகா கார்த்திகையை பிடிச்சதை நம்ம சசிகுமார், ஏகா, புஜி பாபு, ஜான்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ யாருமே நம்பல, எல்லாருமே பயங்கரமா கார்த்தியை கலாய்க்கிறாங்க. அப்போ ஜான் சொல்றாரு, நான் பார்த்தேன்டா மகா கார்த்திகிட்ட பேசினதை, நீ நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி கையை பிடிச்சத அப்படின்னு சொன்னேனே. அப்போ எல்லாரும் கேன்டீன் போங்கடா சாப்பிடலாம்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜான்கிட்ட கார்த்தி கேட்குறாரு, நீ பாத்தியா மச்சான்னு. இல்லை மச்சான் எல்லாரும் சேர்ந்து உன்னை போட்டு அடிச்சாங்க, நான் முட்டு கொடுத்தேன் பாத்தியா, வாடா கேன்டீன் போலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம மதி தனியா உட்காந்துருக்காங்க. தனியா உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இதுல நடிக்க முடியல ஸ்ட்ரீட் பிளேயர்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம சக்தி வராரு, ஏன் மதி இங்க தனியா உட்காந்துருக்கா அப்படின்னு. இல்லை யாமினி வரேன்னு சொல்லியிருக்கா, ரெஸ்ட் ரூம் போயிருக்கா, அதான் உட்காந்துருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சக்தி உன் கூட நடிக்க முடியல. அப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா, எனக்கும் நீ நடிச்சா நல்லா இருந்திருக்கும், என்னாச்சு அப்படின்னு. இல்லை எனக்கு ஸ்டொமக் பெயின் ஆயிடுச்சு, அதனால தான் நான் யாமினி நடிக்க சொன்னேன், உனக்கு யாமினி நடிச்சது பிடிச்சதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு ஏதோ நடிக்கணுங்கிறதுக்காக நடிச்சுட்டு வந்தேன். அப்போ யாமினி வராங்க. யாமினி சக்தி நம்ம நடிச்சது நல்லா இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சு யாமினி அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ சக்தி பசங்கள்லாம் கூப்பிட்டு அவங்க விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாருங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் பார்த்து விளையாடுன்னு சொல்றாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சதுங்க. எபிசோட் 22 ஹங்கர் ஸ்ட்ரைக். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல குணா சார் எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு, நம்ம கண்டிப்பா உண்ணாவிரதம் போராட்ட எடுத்தா மட்டும்தான் நம்ம ஸ்கூலுக்கு இருக்க பிரச்சனையை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும், அதுவும் எனக்கு நிரந்தரமா தெரியல என்ன பண்றதுன்னு, இதுதான் நமக்கு இருக்க கடைசி வழி அப்படின்னு சொன்னனே. எல்லாருமே அதுக்காக ஒத்துக்கிறாங்க. இது நம்ம ஸ்கூல் சார், நம்ம கண்டிப்பா போராடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேம் சொல்றாங்க. எல்லாருமே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம டைகர் சார் நம்ம மதன் சார்கிட்ட கேட்கிறாரு, ஏன்பா இந்த பேசாம நடந்து போற போராட்டம்லாம் எடுக்க முடியாதா அப்படின்னு. அவர் நம்ம என்ன சார் சபரிமலைக்கா போறோம் வாங்க சார் அப்படின்னு சொன்னேன்னா, அவர் போய் ஸ்நாக்ஸ் பதுக்கி வச்சதெல்லாம் சாப்பிட போறாங்க. நம்ம கார்த்தி, ஏகா, புஜி பாபு, சசிகுமார், ஜான்லாம் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உள்ள வந்தோடனே கார்த்தி சொல்றாரு, சார் என்ன சார் நீங்க காலையில பிபி மாத்திரை சுகர் மாத்திரைலாம் போட்டிங்களா அப்படின்னு. அதெல்லாம் போட்டேன், ஏன் அப்படின்னு. சாப்பிடாம போடக்கூடாது சார், நீங்க அந்த ஃபார்வர்டு மெசேஜை பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க கிட்ட இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் புடிங்கிட்டு போறாங்க. அவர் ரொம்ப செம டென்ஷன் ஆயிடுறாருங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம போராட்டத்துக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பசங்க எல்லாரும். நம்ம குணா சார் மைக்ல பேசுறாருங்க, நம்ம ஸ்கூல்ல போராட போறோம், நம்ம எல்லாரும் நீங்க இங்க வந்திருக்கீங்க, எனக்காக சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி பசங்களா, நம்ம கண்டிப்பா இதுல ஜெயிச்சே ஆகணும், நம்ம அறம் வழியில போய் நம்ம போராட்டத்தை வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன் என்ன நடக்குதுன்னா, நம்ம மதி நிக்கிதாட்ட கேட்குறாங்க, எப்படி உங்க அப்பா அம்மா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அவங்களே உட்காந்து போராடிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. இல்லையே இருந்தாலும் படிக்க சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி மதி கேட்குறாங்க. ஆமாடி இன்னைக்கு நைட்டு கெமிஸ்ட்ரி டெஸ்ட் இருக்குன்னு வேற சொல்றாங்க, என்ன பண்றேன்னு தெரியல, உங்க வீடு ஜெயில்பா அப்படின்னு. அப்ப நிக்கிதா சொல்றாங்க, ஆமா சின்ன ஜெயில் மாதிரி தான் அப்படின்னு. அப்ப நம்ம ஏகாபுரம் நம்ம புஜி பாபுட்ட என்ன சொல்றாருன்னா, ஏண்டா போராட்டம்னு சொல்றாங்க,
ஒரு ப்ரெஸ் மீடியா எதுவுமே இல்லையாடா, ப்ரொமோஷனே இல்லாமல் யாருக்குடா தெரிய போகுது அப்படின்னு. அப்போ புஜி பாபு சொல்கிறார், நீ சொல்கிறது கரெக்டு தான்டா அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட போகிறாருங்க. கார்த்திகிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ எடுத்து போட்டால் லைக் பிச்சுக்கும் மச்சான் அப்படின்னு. அப்போ ஜான் என்ன சொல்கிறாருன்னா, 7 லைக் தான் அழுவும், அதுலேயும் பாதி ஃபேக் ஐடி தான். அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை அவன் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குடா, கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க, இன்னும் நிறையா பேருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க, அப்புறம் வந்து பேரண்ட்ஸ்லாம் வராங்க, எல்லாரும் சேர்ந்து சிறுகள் ஸ்கூலுக்காக போராடுறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 23 த பாய்ஸ் ஆர் பேக். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அப்போ குணா சார்கிட்ட மதன் சார் கேட்குறாரு, யார் சார் இதுன்னு. இதெல்லாம் சிறுகளோட விதைகள், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, நம்ம சிறுகள் ஸ்கூலுக்காக போராட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செல்லா, ராஜு, கௌதம், வசந்த், விக்கி, நம்ம மணி, நவீன், பிரவீன் எல்லாருமே வந்து சிறுகள் ஸ்கூலுக்காக போராட வந்திருக்காங்க, பாண்டியோட சேர்த்து. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வந்து உட்காந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கவங்களா நம்ம ஸ்கூல்ல படிச்சவங்களான்னு. என்ன அப்போ சக்தி சொல்றாரு, ஆமா எல்லாம் நம்ம ஸ்கூலோட சீனியர்ஸ் தான்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கலையும் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறாருங்க. அடுத்த சீன் நம்ம குணா சார் சொல்றாரு, இந்த ஸ்கூலுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு நான் கரஸ்பாண்டன்ட் ஆனதுக்கப்புறம், அப்போ எல்லா பிரச்சனைக்கும் என் கூட உறுதுணையாக நின்னவங்க என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான், இவங்க வந்ததே ஒரு பலமா இருக்கு, தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருமே பேசுறாங்க. அப்ப ராஜு மைக்ல என்ன சொல்றாருன்னா, இயற்கை விவசாயம் பண்றதை நான் இன்னைக்கு இவ்வளவு பெருமையா சொல்றேன்னா அதுக்கு காரணம் என்னோட சிறுகள் ஸ்கூல் தான். அப்படி இந்த சிறுகள் ஸ்கூலுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் எப்படி விட்டுருவேன் அப்படின்னு. இப்ப கோபி சொல்றாரு, நான் இந்த மெசேஜை பார்த்தேன்னா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஸ்கூல் அடிக்க போறாங்கன்னு, அதனாலதான் போராட வந்துட்டோம். கௌதம், வசந்த் எல்லாருமே சொல்றாங்க, இந்த ஸ்கூலை இடிக்க நாங்க விட மாட்டோம், எல்லாருமே ஒன்னா நின்று போராடுவோம். இப்போ இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்க்க பெருமையா இருக்கு, எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், ஒன்னா இருந்து இந்த ஸ்கூலுக்காக போராடலாம்னு சொல்லி கௌதம் சொல்றாருங்க. அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கலை வந்து நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப மகா போறாங்க. மகா போய் ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். நல்லா இருக்காமா, உனக்கு இந்த ஸ்கூல்லாம் பிடிச்சிருச்சா, உனக்கு எல்லாரும் செட் ஆகிட்டாங்களான்னு. எல்லாம் பிடிச்சிருச்சு சார். நல்லா படிக்கிறியாமா அப்படின்னு. நல்லா படிக்கிறேன் சார். அம்மாவை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கலை கேட்குறாரு. இல்லை சார், அம்மா கிட்ட ஒரே ஒரு டைம் தான் பேசினேன் அப்படின்னு. அப்போ கலை என்ன சொல்கிறாரு, நீ எதுக்கும் பயப்படாத, இந்த ஸ்கூல் உனக்கு சேஃபான ஸ்கூல் தாமா, உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மகா இன்னைக்கு காலையில் கூட ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணும்போது காசி என்னை தேடி வந்துட்டான் சார், நான் ஃபேஸ் பெயிண்ட்லாம் போட்டு ஒளிஞ்சுக்கிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் அம்மா அங்கே தனியாக இருக்காங்கன்னு. நீ பயப்படாத, கண்டிப்பாக உங்கள் அம்மா உனக்காக அங்கே போராடுவாங்க, உங்கள் அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது, இந்த ஸ்கூலில் மீறி உன்னை எதுவுமே பண்ண முடியாது, யாரும் எதுவும் பண்ண முடியாது, நீ படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லி மகாட்ட சொல்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசி முடிச்சுன்னா நம்ம கலை போய் பேசுகிறாருங்க மைக்கில். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்கூல் வந்து போட்டிருக்க விதனால தான் இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கேன், ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமான நிமிஷம் அப்படிங்கிறது இந்த ஸ்கூல் தான் எனக்கு உணர்த்திருக்கு. அப்படிப்பட்ட ஸ்கூலுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் எல்லாருமே எப்போனாலும் வருவோம், போராடுவோம் களத்தில் இறங்கி. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம நாச்சியப்பன் குணாக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, லத்தி சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க, தயாராக இரு குணா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி சிறுகள் ஸ்கூலுக்கு வந்தோடனே எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. அப்போ கார்த்திகிட்ட ஜான் என்ன சொல்கிறாரு, டே என்னடா உங்கள் அப்பா வந்திருக்காரு, போச்சுரா இன்னைக்கு லத்தி சார்ஜ் தாண்டா போல அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் வெளியே நிற்கிறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 24 த சாக்ரிஃபைஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம கார்த்தி அப்பா, சக்தி அப்பா, அப்புறம் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா ஃபோர்ஸையும் கூப்பிட்டு வந்து ஸ்கூலுக்கு வெளியே நிற்கிறாங்க. அப்போ குணா என்ன சொல்கிறாருன்னா, மலர்கிட்ட நம்மளை போராடவே விட மாட்டாங்க அப்படின்னு. கலை என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் வேணா மினிஸ்டர் கால் பண்ணிட்டானே, இல்லை அதெல்லாம் வேணாண்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ கார்த்திகிட்ட வந்து ஏகாம்பரம் சொல்கிறாரு, டே என்னை காலில் கூட சுட சொல்கிறா, நெஞ்சில் கீது சுற்ற போகிறாங்கடா, என்னை காப்பாற்றுறா எப்படியாவது அப்படின்னு. ஜான் சொல்கிறாரு, என்னை மட்டும் காப்பாற்றுனே, எல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்கூலை இடிச்சிட்டு இங்கே வந்து ரோடு போட போகிறாங்க, அதுக்கு எதிராக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க, ஆர்டருக்கு எதிராக. இப்போ நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கதான் அப்படின்னு சொன்னோன்னே பசங்க எல்லாம் செம்ம குஷி ஆயிடுறாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாச்சியப்பன் வந்து அவரோட ஸ்டாஃப்கிட்ட கேட்குறாரு, என்னடா சிறுகள் ஸ்கூல்லேருந்து எல்லாத்தையும் அடித்து ஓட விட்டாங்களா அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பட்டாசே போடுவாங்க போல, அவங்க வந்து ஸ்கூலுக்கு அங்கே போய் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க போலீஸ், மொத்த போலீஸ் அப்படின்னு. அப்போ நாச்சியப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. என்ன சார் எஸ்பி ஆர்டரை மீறி நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. கொடுத்த ஆர்டர் என்னமோ எஸ்பி தான், ஆனால் ஐஜி வந்து பாதுகாப்பு கொடுக்க சொல்லிட்டாரு, நீ யாரு எனக்கு ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்காத, அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது. நம்ம டைகர் சாருக்கு ரொம்ப பசி ஆகுது, அவர் பாட்டுக்கு நான் வந்து போய் படுத்திருக்காரு. அதை பார்த்து நம்ம கார்த்தி, ஜான், ஏகாம்பரம், புஜ்ஜி பாபு, சசிகுமார்லாம் என்னடா எதுவுமே இது பண்ணாமல் உட்காந்துருக்காரு, மூச்சில் விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சிபிஆர் பண்ணுறா அப்படின்னு சொன்னேன்னு சசிகுமார் போனேன்னா அவர் கையை கடிக்கிறாரு, பசிக்குதுரா, இதுனா காலா கோழி காலா அப்படின்னு சொல்கிறாரு.
இல்லை இது கை சார், எடுங்க சார். நின்று ஏன்டா எனக்கு பசிக்குது, நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு. சார் நீங்கள் போய் யூரின் போங்க, பசி போயிடும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அப்போ அவரும் கிளம்புறாரு. அப்போ நம்ம பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. அப்போ புஜி பாபு என்ன சொல்கிறாருன்னா, சித்தப்பா எனக்கு தெரியும் நீ பசியில் கஷ்டப்படுறன்னு, நீ சாப்பிடு அப்படின்னு. அப்போ ஜான் என்ன சொல்கிறாருன்னா, சார் இது தப்பு கிடையாது சார், நீங்கள் சாப்பிடுங்க, எல்லாரும் அங்கே உண்ணாவிரதம் விரும்பி எடுக்கிறாங்க, நீங்கள் விரும்பாமல் எடுக்கிறீங்கன்னு. சரிடா நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி அவர் நிம்மதியாக சாப்பிட்றாருங்க. அடுத்த சீன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாச்சியப்பன் வந்து குணாக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி நீ எவ்வளோ சந்தோஷமானாலும் இருந்துக்கோ, ஆனால் நாளைக்கு காலையில் உன் ஸ்கூலை இடிக்க போகிறாங்க அப்படின்னு. அப்போ குணாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வைக்கிறாங்க. அப்போ ஷகாயனா வந்து மயங்கி விழுகிறாருங்க. பார்த்தீங்கன்னா பல்ஸ் எல்லாமே அவருக்கு லோ ஆயிடுது. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் உண்ணாவிரதத்தை கைவிடணும்னு. அப்போ குணா சார் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா பிடிவாதம் பிடிக்காதுன்னு, உண்ணாவிரதத்தை கைவிடணும்னு. மலரும் அதுதான் சொல்கிறாங்க. அப்பா சகாயன் என்ன சொல்கிறேன்னா, என் மூச்சு இங்கேயே போகட்டும், அப்போயாவது இந்த ஸ்கூல் இடிக்காமல் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் குணா அப்படின்னு. ஆனால் பிடிவாதம் பிடிக்காதுன்னா அவருக்கு பல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிருதுங்க, மயங்கிடுறாரு. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. கமிங் பேக் டு டெக்னிக்கல் டீம், நம்ம எருமசாணி விஜய் தான் இந்த 4 எபிசோட் டைரக்ட் பண்ணியிருந்தார். போன 4 எபிசோடுமே அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாருங்க. இந்த 4 எபிசோடுமே வந்து ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப அழகாகவே கனெக்ட் பண்ணுற மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். மணிகேலோட ஸ்டோரி இந்த 4 எபிசோட்ஸ்க்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எந்த சீன் எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் இந்த 4 எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம ஆதியோட டைலாக்ஸ் இந்த 4 எபிசோட்ஸ்க்குமே எமோஷ்னலாக வர டைலாக்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட பிரசாந்த் ஒர்க் ஆஸ் யூஷுவல் வந்து ரொம்பவே சூப்பராக ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவரோட டீமோட வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி, கரிகாலனோட சினிமாட்டோகிராஃபி பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அதுவும் அந்த டாப் ஆங்கிள் ஷாட் ஆகட்டும், நம்ம பாய்ஸ் ஆர் பேக் எபிசோடில் வர ஷார்ட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தாருங்க. நம்ம எடிட்டர் முகேஷோட எடிட்டிங் வந்து இந்த 4 எபிசோட்ஸ்க்குமே வந்து நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப எமோஷ்னலாக என்னென்ன சீன் தேவையோ அதெல்லாம் ரொம்பவே அழகாக கட் பண்ணியிருந்தாரு. லியோ செலஸ்டினோட மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும். இந்த 4 எபிசோட்ஸ்லேயுமே வந்து மியூசிக் வந்து நின்று பேசியிருக்குங்க. அதுவும் அந்த போராடுறதுக்கு முன்னாடி வர ஒரு சாங் ஒன்று வரும் சின்னதாக, அந்த சாங் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எல்லா எபிசோட்ஸுமே டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் இருக்குது அவைலபிளாக. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கலாம். நானும் ரிவ்யூ சொல்லியிருக்கேன், நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த 4 எபிசோடில் ஃபுல் பேங்கோட ரேட்டிங் 3.25 அவுட் ஆஃப் 5. மஸ்ட் வாட்சபிள் 4 எபிசோட்ஸ், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஃபுல் பிளாங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த 4 எபிசோடோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லலாம். உங்கள் கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகிறது. ஸ்டே டியூன் கைஸ் ஃபார் a next review. Love you all. Bye bye. Cheers.